இப்போது திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஆனால் திருச்செந்தூர் நாமளாக போயிட முடியாது. அவனுக்கு முருகப்பெருமான் நம்மளை வர வைக்கணும், அவர் கூப்பிடணும். அப்போ தான் நம்ம போக முடியும். எவ்வளவோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள் போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் உத்தரவு கொடுத்தா தான் நம்ம அந்த இடத்துல போய் நிற்க முடியும், அவர் நல்லா தரிசனம் பண்ண முடியும். அது ஒரு சாஸ்திரமே இருக்குது. நாம் நினைக்கிறோம் நாங்கள் திருச்செந்தூர் போகிறோன்னு பெருமையை பேசிக்கிறோம். நம்ம போகலை, அவர் நம்மளை வர வைக்கிறாரு. அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குள்ள சக்தி எதுக்குமே கிடையாது. அவர் ஒரு பரிகார ஸ்தலம், குருஸ்தலம். நம்ம ஜாதகத்தில் என்ன கோளாறு இருந்தால் கூட திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை பேர் தாமதம்னா குழந்தை பேர் ஈஸியாக அடுத்த வருஷத்தில் கிடச்சிடும் போயிட்டு வந்தீங்கன்னா. திருமணம் தாமதங்கிற போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அது அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணம் நடந்துடும். அதுமாதிரி வேலை வாய்ப்பு சரியில்லாதவங்க போயிட்டு வாங்க, நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருச்செந்தூர் மண்ணுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அதனால் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருங்க, முருகப்பெருமான் நினச்சிக்கிட்டே இருங்க, அவன் கூப்பிடுவான் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிச்சாலும் நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.